நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லாவண்யா, I'll call you back. Yes, Ka? இங்க பாரு ஸ்ருதி, இப்பவே நான் உன்கிட்ட ஒன்று சொல்றேன். இங்க இருக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு. அந்த லாவண்யாவுக்கு நீ சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் எதுவும் இல்லை. அவ உன்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்திட்டா. இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல ஸ்ருதி. உண்மையாவே சொல்றேன், இந்த குடும்பத்தினால நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் போதும். எனக்கு நல்லா தெரியும் அத்தை. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண வேலை. ஆனா இந்த வேலை என் அப்பாவுக்கு உதவ பணம் கொடுக்க போகுது. அதனால நான் நிச்சயமா இந்த வேலையை செஞ்சு தீருவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்ஸ். லாவண்யா, நீங்களும் வாங்க. இங்க பாருமா சுருதி, சமையல் அறைக்கு போய் நெய் கொண்டு வா. ஜெயபிரகாஷ் கொண்டு வர மறந்துட்டார்னு நினைக்கிறேன். சரி பாட்டி. லாவண்யா, அதுக்குள்ள நீங்க இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருங்க. அக்கா கொடுக்க சொன்னாங்க. ஒரு நிமிஷம். உங்க சட்டையில நெய் ஒட்டிருக்கு. அப்படின்னா இது அந்த கிருஷ்ணரோட சங்கீதம்னு சொல்லணும். என்னோட சூட்ல கரையாயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க அஞ்சலி, இவர் ஷர்ட்ல நெய் ஒட்டி இருக்கு. இது ரொம்ப நல்ல சகுனம். பூஜை முடியற வரைக்கும் இவர் இங்க இருக்க சொல்லுங்களேன். சின்னா, ஸ்ருதி ரொம்ப சரியா தான் சொல்றாங்க. இருந்துட்டு போயேன். அக்கா, எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆனா வரலட்சுமி பூஜைக்கு மட்டும் கோயிலுக்கு இரு சின்னா. அக்கா, நீங்க இன்னைக்கு கோவிலுக்கு பிடிவாதமா போகணும்னு சொன்னதால நான் வந்தேன். இது நம்ம வீடு. இங்க நான் ஏன் இஷ்டப்படி தான் இருக்க போறேன். ஒரு நிமிஷம். நீங்க இப்படியே போனா என்ன அர்த்தம்? அந்த கிருஷ்ணர் தானே உங்களை இந்த நெய்யினால என்னோட ட்ரை கிளீனிங் பில் அதிகமாக போகுது, அவ்வளவுதான். புரியுதா? அந்த சிலை மேலையும் அந்த சிலை சொல்றத பத்தி எனக்கு கவலை கிடையாது. என்னை தண்டிக்கிறதுக்காக உன்னோட கிருஷ்ணன் மேல இருந்து கீழே வந்தேன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஐ டோன்ட் மைண்ட் இட்.
எப்படிதான் தன்னை கடவுள்னு நினைச்சுக்கிறானோ தெரியல. இன்னைக்கு கிருஷ்ணர் பிறந்த நாள் தானே, இன்னைக்காவது அவரை பத்தி யோசிச்சா என்ன தப்பு? எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் பேசுவான். இந்த கவர்னர் கிருஷ்ணர் கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி நான் செஞ்சே தீருவேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. அந்த கவர்னரை உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி கண்டிப்பா செய்வேன். பாட்டி இந்தாங்க. கொண்டாமா. அஞ்சலிமா, ஆ? நீ என் கூட வா. வா. இதோ வரேன் பாட்டி. காட், இந்த கிழவியை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணி ஆகணும். ஆனா என்னன்னு தெரியல. இங்க பாருங்க லாவண்யா, நீங்க ஒரு வேலை செய்யலாம். பூஜை ஆரத்தி எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வேலையை செய்யலாம். முதல்ல நீங்க என் கூட வாங்க. பாட்டி மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல ஐடியா தரேன். வாங்க. எனக்கு புடவை கட்ட தெரியாதுன்னு எல்லாரும் ஏன் நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. பாத்தியா, கட்டிக்கிட்டேன். கொடுங்க கொடுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். எங்க பாருங்க, உங்க சாரியில நீங்க இந்த மாதிரி ஃபிளீட்ஸ் வைக்கணும். இப்போ நீங்க ஒரு வாட்டி செய்யுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி இல்ல லாவண்யா, என்னால இது முடியாது. உனக்கு சொல்லி கொடுக்கவே தெரியல. இங்க பாருங்க லாவண்யா, நான் சொல்றத ஒரு வாட்டி கேளுங்க. நம்ம முயற்சி பண்ணா கண்டிப்பா செஞ்சிடலாம். இது ஒண்ணு ஸ்கூலும் கிடையாது, நீ என் டீச்சரும் கிடையாது. உனக்கு சொல்லி கொடுக்க தெரியலன்னா நீ இந்த ஜாபை விட்டு சீக்கிரமா போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னால எனக்கு சொல்லி கொடுக்க முடியலன்னா நீ இந்த ஜாபை விட்டு போலாம். நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லையே. எதுக்கு என் மேல கோவப்பட்டு பேசுறீங்க? ஏன்னா நீ என்கிட்ட உன் ஆட்டிடியூட காமிச்சா என்னால சும்மா இருக்க முடியாது. ஓகே, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க லாவண்யா. இங்க பாருங்க, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. அதோட பாட்டியை சந்தோஷப்படுத்துறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. இதே மாதிரி எப்போ என்னையே கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த வாய்ப்பு உங்க கையை விட்டு போயிடும். சரி ஓகே, சொல்லு. இப்ப நான் என்ன செய்யணும்? முடிஞ்சிருச்சு. இது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ச்சே. இதையும் சரி பண்ணிட்டீங்கல்ல? இப்ப நீங்க அஸ்வினும் பூஜைக்கு வர்ற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணணும். அப்பதான் பாட்டி இன்னும் சந்தோஷப்படுவாங்க. அது நடக்கவே நடக்காது. ஐ மீன், என்னால மட்டும் இல்ல, அது யாராலையுமே முடியாது. அஸ்வின் பூஜைக்கு நோ வேஸ். கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க லாவண்யா. பாட்டி இதை யார்கிட்டயும் சொல்லும் போது நான் கேட்டேன். அஸ்வின் இது வரைக்கும் பூஜைக்கு வந்ததே இல்லையா. ஆனா இன்னைக்கு மட்டும் உங்களுக்காக அவர் பூஜைக்கு வந்தாருன்னா உங்களை பாட்டி சரி, இதெல்லாம் விடுங்க. நாம 2 பேராவது இப்ப பூஜைக்கு போலாமே. வாங்க. நீ போ, நான் இப்ப வரேன். சரி. ஐடியா. லாவண்யா, கீழே வரமாட்டேன்னு நான் தான் சொல்றேன்ல. நான் பூஜைக்கு வரமாட்டேன். ஓ கம் ஆன் அஸ்வின், நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஐ மீன், எனக்கே இந்த விஷயத்துல எல்லாம் பிலீஃப் கிடையாது. ஆனா ஆரத்தி எடுக்கும் போது நீ கீழே வந்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. லாவண்யா, I said leave me alone. ஓகே. அம்மா ஸ்ருதி, லாவண்யா எங்க போனா? திடீர்னு அவளை காணோம். அது வந்து அஸ்வினை பூஜைக்கு கூட்டிட்டு வரதுக்கு போயிருக்காங்க. அவன் வரமாட்டான். சின்ன ரொம்ப பிடிவாதக்காரன். இல்ல பாட்டி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. லாவண்யா கூப்பிட்டா அவர் கண்டிப்பா பூஜைக்கு வருவாரு. லாவண்யா பேச்ச அவர் தட்டவே மாட்டாரு. நீ என்னென்னவே யோசனை பண்ணிட்டு இருந்தீல ஸ்ருதி. இவ சின்னாவ கூட்டிட்டு வருவான்னு நினைச்ச. ஆனா பாத்தியா, அஞ்சலி கூப்பிட்டு வராதவ இவ கூப்பிட்டா வரப்போறான். இந்நாட்டு போறோம். நீ கொடுத்தது மட்டமான ஐடியா. அஸ்வினும் கீழே வரல, பாட்டியும் கோவமா இருக்காங்க.
லாவண்யா, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். என்கிட்ட இப்ப சூப்பர் ஐடியா இருக்கு. கிட்ட வாங்க. அக்கா அஸ்வினை பூஜைக்கு கூப்பிடுறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. ஏற்கனவே நீ அந்த பார்ட்டியில் போட்ட பிளானை பார்த்ததுக்கப்புறம் நீ எதை சொன்னாலும் கேட்க கூடாதுங்கிற முடிவை நான் அன்னைக்கே எடுத்துட்டேன். பாட்டி, லாவண்யா என்ன சொல்றான்னு தான் கொஞ்சம் கேட்போமே. அப்படின்னா சரி லாவண்யா, எதுவாக இருந்தாலும் நல்ல யோசனை பண்ணதுக்கப்புறம் சொல்லு. கிருஷ்ணரே, அந்த கவர்னரை பூஜைக்கு வர வைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் பொய் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. ஆனா கிருஷ்ணருக்காக இதை கூட செய்யலாம், அப்புறம் எப்படி சொல்லுங்க? இதெல்லாம் ஒரு குறும்பு. வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங்? ஜெயபிரகாஷ், ஜெயபிரகாஷ், ஜெயபிரகாஷ். எப்படியோ கிருஷ்ணரோட பூஜைக்காக நீங்க கீழே இறங்கி வந்துட்டீங்க. அக்கா என்னதெல்லாம்? சின்னா, அந்த கிருஷ்ணனோட லீலைய கொஞ்சம் பாரு. அவருக்கு ஏத்த வேண்டிய விளக்கு உங்க கையில ஏத்து வச்சுட்டாரு. அப்படியே நீ கொஞ்சம் ஆரத்தி முடிகிற வரைக்கும் இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ப்ளீஸ். உங்களுக்காக ஓகே.
ஸ்ருதி என்னை விட்டு பிரிஞ்சு போக கூடாது. எப்பவும் என் கூடவே தான் இருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எது இந்த உலகத்தோட 8வது பொண்டர் இதுதான். என்ன சொல்றா இவ? எதுக்காக இப்ப என்ன பார்த்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலனா விட்டுடுங்க. இங்கிலீஷ் வார்த்தை எல்லாமே கெட்ட வார்த்தையா தான் உங்க காதுல விழும். அப்புறம் தேவையில்லாம என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாதீங்க. ஏற்கனவே அந்த கிழிஞ்ச புடவையால எங்க வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஓவரா பேசாத. உனக்கு தான் இங்கிலீஷ் பேச தெரியும்னு நினைக்கிறியா? இங்க பாருங்க, தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. பாத்தீங்களா பாட்டி, அஸ்வின் ஆரத்தி எடுக்கும்போது வந்து எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. இது ஏன் ஐடியா தான். ஓ அப்படியா லாவண்யா? இங்க பாரு நாட்டுப்புறம், பாட்டி சந்தோஷமா இருக்காங்க, இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அதனால எல்லார்கிட்டயும் ஷோ ஆஃப் பண்ணி தயவு செஞ்சு லைட் ஆஃப் பண்ண பிளான், அப்புறம் அஸ்வினை கீழே வர வச்ச பிளான் உன்னோட தான் சொல்லிடாத. ஓகே? ஐயோ என்ன லாவண்யா இது, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் யாரையும் பூஜைக்கு வர சொல்லவே இல்ல. அப்படிப்பட்ட கிரெடிட்டும் எனக்கு வேண்டாம். இது எல்லாமே கிருஷ்ணரோட லீலை தான். கிருஷ்ணரை யார் கோவப்படுத்தினாலும் இப்படித்தான் கண்டிப்பா வந்து பூஜை செய்யணும். இது கடவுளோட விளையாட்டுன்னு தான் சொல்லுவேன். அவர் கடவுள் முன்னாடி வந்து தலை குனிஞ்சு நின்றாருல்ல. whatever நாட்டுப்புறம். அஸ்வின் ப்ளீஸ், என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்ன நடக்குதுங்க? வாட் தி ஹெல் இஸ் கோயிங் ஆன்? லாவண்யா மத்தவங்கள விடு, ஆனா நீ எதுக்காக தேவையில்லாம சுருதி சொல்ற பேச்செல்லாம் நம்பிட்டு இருக்க? என்ன கீழே ஆரத்திக்கு வர வைக்கணும்ன்ற பிளான்ல நீ எதுக்காக கலந்துக்கிட்ட? ஐ கான்ட் பிலீவ் திஸ் லாவண்யா. அந்த பொண்ணு சுருதி உன்னை ஏமாத்திட்டா அப்படின்றத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல லாவண்யா. ஒண்ணு மட்டும் இல்ல, அக்காவையும் பாட்டியும் தான். இங்க பாரு அஸ்வின், நீ தயவு செஞ்சு யோசிச்சு பாரு. இன்னைக்கு நீ பூஜைக்கு கீழே வந்ததால பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கல்ல. ஐ மீன் ஓ விஷயத்துலயும் அப்புறம் என் விஷயத்துலயும் பாட்டி கோவப்படாம. லாவண்யா, இத பத்தி நீ என்கிட்ட ஏன் சொல்லல? Why did you tell me? பாட்டி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சு அஸ்வினை நான் இழந்துருவேன் போல இருக்கே. நோ வேஸ். நாட்டுப்புறம், உன்னை அவ்வளவு சீக்கிரம் நான் விட மாட்டேன். இந்த லாவண்யோட வழியில குறுக்க வந்தா என்ன ஆகும்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன்.